யோகினி ஜோதிட முறை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த யோகினி ஜோதிட முறைனா என்ன, அந்த யோகினி ஜோதிட முறையுடைய நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு 10-15 நாள் வகுப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முடிஞ்ச வரைக்கும் அதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குறுகிய காலத்துக்குள்ளே நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மேற்கொண்டு அதில் பயணம் பண்ணுங்க. இல்லை எனக்கு இப்போ இருக்கிறதே எனக்கு போதுமானதாக இருக்குது, நான் இதை எதுவும் தொந்தரவு பண்ண விரும்பலைன்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுடலாம். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய சமாச்சாரம். இப்போ மகாவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியுடைய ஒரு தன்மை அவங்க இந்த பிரபஞ்சம் வெளிப்படும் பொழுது தேவி வெளிப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் சுருங்கி ஒன்னாக இருக்கும் பொழுது அது முழுமையான ஆதி ரூபமாக இருந்தது. அதைத்தான் ஆதிநாதர்னு சொல்றோம். அப்போ அது சிவரூபமா இருக்கு. சிவம் அப்படின்னா அசையாம இருக்கிறதுன்னு அர்த்தம். உள்ள ஆற்றல் மிக்கதாக இருந்து அசையாம இருந்ததுன்னா அது பேரு சிவம். அதுல இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் சக்தி அப்படின்னு பேர். இப்போ அவங்க கூட சொல்றாங்க பாருங்க, ஒரு இது இருக்குது, அணு இருக்கு, அணுக்கரு இருக்கு. அந்த அணுக்கருவோடைய போட்டோவை பார்த்தீங்கன்னா இப்படி சிவலிங்கம் மாதிரி இருக்குது. அப்போ அந்த அணுக்கருவை அவங்க பிளந்தாங்கன்னா அதுல இருந்து சக்தி வெளிப்படுது. அப்போ ஒரு பட்டாசு வெடிக்குது, அப்போ ஒரு ராக்கெட் விடுறோம், ராக்கெட் நேரம் மேலே போய் டம்முன்னு வெடிக்குது. அந்த இடத்துல வெடிக்கும் போது அதோடைய வெளிச்சம் எந்தெந்த திசையில எல்லாம் போகுங்க? எல்லா திசையிலையும் போகும். அப்ப என்ன திசை அப்படின்னா சுத்தி 8 திசை இருக்கு. அந்த 8 திசையிலையும் போகும், மேலையும் போகும், கீழையும் போகும். அப்போ மொத்தம் 10 திசை இருக்குது. அப்போ அந்த சக்தி வெளிப்படும் பொழுது 10 விதமான சக்தியாக வெளிப்படுது. அதைத்தான் தச மகாவித்யான்னு சொல்றோம். அப்போ நம்ம எந்திரேஸ்வரியுடைய சந்நிதியில நம்மளுடைய ஓம்கார ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க தேவியை மகாமேருவோடைய ரூபத்துல வச்சிருக்கிறோம். இந்த மகாமேரு ரூபத்துல இருக்கக்கூடிய தேவியை சுத்தி அங்க 8 பட்டயங்கள் இருக்கு. அந்த 8 பட்டயங்கள் 8 வகையான தேவி இருக்கிறாங்க. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா பைரவின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ மொத்தம் 10 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு சக்தியானது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அது 10 டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மையத்துல 1, மேல 1 அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இந்த 8 திசைகளுக்கு உண்டான தன்மைகளை வச்சு அதுதான் வெளிப்பாட்டோடைய நீட்சியாக இருக்குது. மையத்தில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், மேல இருக்கிறது எப்பவுமே காமனா இருக்கும். ஏன்னா நிலாவை நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா மேல இருக்குதுங்கிறதுனால. ஆனா இந்த திசை அப்படிங்கிறது ஒவ்வொரு குறிப்பிட்ட திசையில போனீங்கன்னா தான், இப்ப கிழக்கு திசையில இருந்தீங்கன்னா மேற்கு தெரியாது இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த திசைகள்ல மட்டும்தான் செயல்பாடுகள் இருக்கு. அப்ப அந்த ஒரு தேவி 10 விதமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 தேவிகளுடைய செயல்பாடுகள்ல மையத்துல இருக்கிறவங்களுக்கும் மேல இருக்கிறவங்களா இருக்கக்கூடிய மையத்துல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரிக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பைரவியை தவிர மீதி இருக்கிற 8 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள அஷ்டமாதர்கள்னு சொல்லுவாங்க. அஷ்டமாதர்கள்னா 8 பேர். அவங்க தான் இந்த அஷ்டமகா சித்தியை கொடுக்குறவங்க, அஷ்ட கர்மங்களை செய்ய சொல்றவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாந்திரிகமா பேசிட்டே போகலாம். அப்ப அந்த 8 பேர் தான் எல்லா செயல்பாட்டுக்குமான காரணியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 8 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஒரு உருவத்துக்கு புரியறதுக்காக சொல்லுவார். அந்த 8 பேருக்குள்ள போனோம்னா ஒவ்வொருத்தங்களா எடுத்து அந்த 8 பேருக்குள்ள 8 பேர் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்க கமலாத்மிகா அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு தேவி. அவங்க தாமரையுடைய மையத்துல இருக்கக்கூடிய சூழ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தாமரை மையத்துல அதோடைய விதைகள் இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அப்ப அந்த தாமரை மையத்துல இருக்கக்கூடிய விதைகள் போல ஆன்மாவுடைய மையத்துல ஒரு விதை போல இருப்பவள் அப்படிங்கிறதுனால கமலத்துல எப்படி ஒரு மையம் இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய ஆன்மாவின் மையத்துல இருக்கக்கூடியவள் கமலாத்மிகா அப்படின்னு அவங்களுக்கு பேரு. அவங்களதான் நம்ம லக்ஷ்மின்னு சொல்றோம். அப்ப அந்த லக்ஷ்மிங்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க கமலாத்மிகாவா இருக்கிறாங்க. ஆனா அவங்க மீதி 7 பேர் இருக்கிறாங்க இல்லையா? கமலாத்மிகாவோடய சேரலாம், மீதி 7 பேர்த்து கூடயும் காம்பினேஷன் பண்ணலாம். அப்போ அந்த காம்பினேஷன் பண்ணும்போது தான் அவங்க அஷ்டலட்சுமிகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கமலாத்மிகாவோடய சேரும்போது ஆதிலட்சுமியாக இருக்காங்க. அவங்க புவனேஸ்வரியோட சேரும் பொழுது தானிய லட்சுமியாக இருக்கிறாங்க. அவங்க தாராவோட சேரும்போது சந்தான லட்சுமியா இருக்கிறாங்க. அவங்க பகலாமுகியோட சேரும் பொழுது அவங்க தைரிய லட்சுமியா இருக்காங்கன்னு இப்படி அவங்கள விவரிச்சுக்கிட்டே போகலாம். அப்ப அந்த 8 வகையான லட்சுமியும் அவங்களுக்கு இப்போ லக்ஷ்மிங்கிறவங்க ஒருத்தங்க அந்த 8 பேர்த்துல ஒருத்தங்களா தான் இருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட போனோம்னா அவங்க இவங்களோட சேர்ந்து காம்பினேஷன் பண்ணி இன்னும் என்ன ஆயிட்டாங்க, 8 பேர் ஆயிட்டாங்க. அப்போ கமலாத்மிகாவை நம்ம பார்த்த மாதிரி இவங்க 8 அஷ்டலட்சுமிகள் இப்படி ஓரமா வச்சுக்குவோம். அடுத்தது நீங்க புவனேஸ்வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த புவனேஸ்வரி என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்கக்கூடிய 8 பேர்த்தோட சேர்ந்துட்டு அவங்களுக்கு கூட சேர்ந்துட்டு அஷ்ட புவனேஸ்வரி வருவாங்களா?
பகலாமுகி எடுத்துட்டா அவங்க 8 பேர். அப்ப இந்த 8 பேர்த்துக்குள்ள போனோம்னா 8. அதனாலதான் தேவியை வந்து உருவத்துல வைக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் 4 கை, இந்த பக்கம் 4 கை. எல்லா சாமிக்கும் 2 கை தான் வச்சிருப்பாங்க. அதாவது கை இப்படி அஸ்த முத்திரையோட ஒன்று இருக்கும். அவங்க ஆயுதம் 1 2 வச்சிருப்பாங்க. மொத்தம் 4 கை தான் இருக்கும். ஆனா தேவிக்கு மட்டும் 8 கை இருக்கும். அதனால அஷ்டபுஜ காளி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அஷ்டபுஜ துர்கை அப்படின்னு எல்லாம் நீங்க கோவில்ல சிற்ப வடிவங்களா பார்க்கலாம். இந்த பக்கம் 4 கை இருக்கும், இந்த பக்கம் 4 கை இருக்கும். ஏன் அந்த 4 கை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, இந்த பக்கம் 4 கை, இந்த பக்கம் 4 கைனா மொத்தம் எத்தனை கைங்க? 8 கை. அப்ப அவங்கக்குள்ள அஷ்டமாதர்களுக்குள்ள அவங்க செயல்படுறதுக்கு தேவையான கருவிகளா இருக்கக்கூடியவங்க ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 கருவிகளா இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நம்ம என்ன கையில கொடுத்துருக்குறோம்? 8 கைகளா கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 8 கைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அஷ்டமாதர்கள் இருக்கிறாங்க. மெயினா அவங்களுக்குள்ள வந்து 8 பேர் இருக்கிறாங்கன்னா மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? அந்த 64 பேர்களை தான் யோகினிகள்னு சொல்லுவோம். அந்த யோகினிகள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் பெரும்பான்மையா என்ன சொல்லுவாங்க? தேவிக்கு பக்கத்துல அணுக்கமாக இருக்கக்கூடிய சேவைகள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, அது அவங்களுடைய கைகள் அப்படின்னு மைண்ட்ல வச்சு. அப்ப அந்த 64 யோகினிகளும் யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க தான் இந்த பிரபஞ்சத்துடைய கட்டமைப்புக்கான அடிப்படை கட்டமைப்பா இருக்கிறவங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இருக்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து அந்த பிரதம மந்திரியை பார்க்க முடியுமா அப்படின்னா, நம்ம விருப்பப்பட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுல எந்த குறைகளும் இருக்காது. அவருக்கு லெட்டர் எழுதி போட்டு அவர் முடிவு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய நேரத்துல இவனையெல்லாம் பார்க்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அவர் பார்த்துட்டு போயிடுவார். ஆனா அந்த லெட்டரை நேரடியா அவர் படிப்பாரா அப்படின்னா, நீங்க போட்ட லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு போகும். அவர் அதை எடுத்து பார்த்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு பார்ப்பாரு. மேல இன்னொரு அதிகாரி கொடுப்பாரு, அவர் இன்னொரு அதிகாரி கொடுப்பாரு. இப்படி அது போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு பிரதமர் அவருங்கிற முழுமையான சக்தியும் கொண்டவரா இருந்தாலும் அவர் அடிப்படை செயல்பாடுகளை செய்யறதுக்கு இறங்கி அவரே செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவருடைய நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு இராணுவம் வச்சுக்க வேண்டி இருக்குது. அதோடைய கல்வி திட்டமிடலுக்கு ஒரு கல்வி அமைச்சரை வச்சுக்க வேண்டியிருக்கு. எப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்வி அமைச்சர் கீழ இருந்து இராணுவ அமைச்சர் கீழ இருந்து போனா அவங்களுக்குள்ள இன்னும் கீழே கீழே அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில அவங்க செயல்பாட்டு நிலை வர வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி பைரவரும் பைரவியும் நம்ம பிரபஞ்சத்துடைய மகாமண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பிரபஞ்சத்துடைய மகாமண்டலத்தில் இருக்கிற பைரவர் பைரவிக்கு கீழே இந்த 64 யோகினிகள், 32 யக்ஷினிகள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால நீங்க நினைச்சு உபாசனையெல்லாம் செஞ்சு ஆன்மீக பயிற்சிகள்லாம் செஞ்சு நேரடியா நீங்க பைரவரையோ பைரவியோ போய் என்ன செஞ்சிட முடியும்? பார்த்துட முடியாது. பார்க்க முடியாதுன்னெல்லாம் கிடையாது. அவங்களும் விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை பார்த்துட போறாங்க. பட் இவங்களை கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிற சொல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் அந்தந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கான அதிகாரம் பண்ணவங்க. அப்போ இந்த 64 யோகினிகள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஓரளவுக்கு எளிமையா விளக்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க தேவியோடைய உள்பகுப்பா இருக்கிறவங்க 8 யோகி மாதாக்கள் இருக்கிறாங்க, தேவிகள். அந்த தேவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய 8 கருவிகளை தான் யோகினிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த யோகினிகளுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. முக்கியமா தாந்திரீக கலாச்சாரத்துல நம்மளுக்கு யோகினிகள்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. நம்மளுடைய இந்தியாவில் பல இடங்கள்ல யோகினிகளுக்குன்னு கோவில் இருந்தது. 64 யோகினிகளுக்கான கோவில்கள்லாம் இருந்துச்சு. போன முறை நான் அதை காமிக்கும் போது அதை பத்தின போட்டோஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நான் காமிச்சேன். அந்த 64 யோகினிகளும் பெண் வடிவத்தில் இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குரங்கின் வடிவத்தில் ஆஞ்சநேயருக்கு பெண் வேஷம் போட்ட மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி விநாயகருக்கு பெண் வேஷம் போட்ட மாதிரி இருப்பாங்க. இது மாதிரி நிறைய வடிவத்துல அவங்கள வணங்க முடியும். ஆந்தையின் வடிவத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வடிவம்னு அவங்களுடைய தன்மையை புரியறதுக்காக. கழுகின் வடிவத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம புரியறதுக்காக கொடுக்கப்பட்ட வடிவங்கள். இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணில் நீங்க மரமா பாக்குறீங்க. ஆக்சுவலா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த புவனேஸ்வரிங்கிற தேவியோடைய அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அஷ்ட யோகினிகள் இருப்பாங்க இல்லைங்களா, புவனேஸ்வரிக்கு மட்டும். அதுல இருக்கக்கூடிய ஒரு யோகினி தான் இங்க இருக்கக்கூடிய மரங்களா நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்ப நீங்க இந்த மரத்தோட உங்களை தொடர்பு படுத்துறீங்கன்னா நீங்க யாரை தொடர்பு படுத்துறீங்கன்னு அர்த்தம்? அந்த யோகினியை தொடர்பு படுத்துறீங்க. அந்த யோகினி மூலமாக புவனேஸ்வரிய தொடர்பு கொடுத்துறீங்க. அப்ப இந்த மாதிரி இந்த பூலோகத்துல மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் வெடிச்சு செதறின தேவியோடைய வடிவத்துல இருந்தது இதெல்லாம் வந்திருக்குது. அப்ப தேவியோட வடிவம்னா இவங்க இந்த மரத்தையவே வந்து தேவி கொண்டு வந்து இங்க நட்டு வளர்த்தாங்களா அப்படின்னா இல்ல. அவங்களோட ஒரு பகுதியா
யோகினிகள் மூலமாக நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. அப்ப நீர்நிலைகளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீர்நிலைகள் ஒரு யோகினி. அப்ப அது எப்படி கிடைச்சிருக்கு? தேவியோடைய ஒரு பகுதியா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப 64 யோகினிகள், அவங்களுடைய பெயரு, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க எப்படிப்பட்டவங்க, இப்படின்னாலாம் நம்மளுடைய கலாச்சாரத்துல தாந்திரிக நூல்கள்ல எல்லாம் குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க கூட நீங்க நம்ம ஊர் கோயில்களுக்கு போனீங்கன்னா, ஏன்னா வட மாநிலங்கள்ல தான், இந்தியாவோட வடபகுதிகளில் தான் யோகினிகளுக்கான கோவில்கள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோவிலுடைய கோபுரங்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த கோவில் கோபுரங்கள்லயே நம்ம யோகினிகளை வச்சிருப்போம். அதனால நீங்க வந்து சாமியோடைய சிலை வச்சிருப்பாங்க கோபுரத்துக்கு மேல சுதை சிற்பமா, அதோட சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா யோகினிகள் தான் பெண் வடிவத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா யக்ஷர்கள்னு சொல்லுவாங்க. யக்ஷர்கள்னா பெருசா மீசையெல்லாம் வச்சுட்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா அசுரர்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த கோபுரத்தோட ஒரு கார்னரை இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்க நினைக்கலாம் இவங்கெல்லாம் எது கொண்டு வந்து பயமுறுத்துற மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம். அதுக்கு காரணம் வந்து அவங்க யக்ஷர்கள். அதே மாதிரி கோர பல்லோட கொம்புகளோட பெண் வடிவத்திலையும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு யக்ஷினிகள்னு பேர். அப்போ யக்ஷினிகள் யக்ஷர்கள் எல்லாம் கோபுரத்துல வச்சிருக்கிற மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடனம் ஆடக்கூடிய தன்மைகள்ல, கையில வந்து இசைக்கருவிகள்லாம் இருக்கிற மாதிரி, யாழ்னு எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரியான வடிவத்தை நீங்க பார்க்கலாம். அவங்க யாருன்னா கந்தர்வர்கள் அப்படின்னு பேர். அப்ப இந்த மாதிரி கோபுரத்திலேயே நம்ம ஊர்ல எல்லா சிலைகளும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண் வடிவத்துல நிறைய எந்த விதமான கருவிகளும் கையில வச்சுக்காம, அகோரமான உடல்வாகோ முகபாவமோ இல்லாம, பாக்குறதுக்கு வந்து கையில வந்து ஒரு விளக்கு வச்சிருக்கிற மாதிரியோ இல்ல எதுவுமே இல்லாம கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியோ வடிவத்துல பெண் வடிவம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பெண் வடிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோகினிகளை குறிக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ யோக நிலையில் இருக்கக்கூடிய பெண் தன்மையை தான் யோகினிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதை ஃபர்ஸ்ட் இந்த யோகினி ஜோதிட முறையோட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த யோகினி ஜோதிட முறையோட அடிப்படை என்ன? எத்தனை யோகினிகள் இருக்காங்கன்னு சொன்னேன்? நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. அந்த 64 பேர் எப்படி வந்தாங்க? 8 பேர். அப்போ அஷ்ட மாதர்கள் இருந்தாங்க, அஷ்ட மாதாக்கள். அந்த அஷ்ட மாதர்கள் கிட்ட இருந்து 8 பேர் வந்தாங்க. அவங்களுடைய 8 கைகளா இருக்காங்க இல்லையா? ஸோ இதைதான் நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த லாஜிக்கை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த ஜோதிட முறை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை பத்தி நீங்க பல கேட்குறீங்க. வேற ஒருத்தர் வந்து புதுசா ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா ஏன் முறைன்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்குள்ள வந்து ஜோதிட சாஸ்திரத்தோட அடிப்படைகள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அதோடைய பயன்பாட்டு அப்ளிகேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது சப்ஜெக்ட்லயே வேறையா இருக்கும். அதே 9 கிரகம் தான், அதே 27 நட்சத்திரம் தான். இது எதுவும் புதுசால நாங்க 10ஆவதா ஒரு கிரகம் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க 28ஆவதா ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா அது பேர் வேற ஜோதிடம். ஜோதிட முறை இல்லை, ஜோதிடமே வேற. அப்போ இந்த யோகினி ஜோதிடம்ங்கிறதும் அதே போலதான், அதே 9 கிரகம் தான், அதே 12 ராசி தான். இது எல்லாமே அப்படியே தான் வச்சுக்கணும். ஆனா இதுல அந்த 64 யோகினிகளை கொண்டு போய் இறக்கி உட்கார வைக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ராசி கட்டத்தை எடுத்து 64 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்துட்றீங்க, அவ்வளவுதான் இதுல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 64 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்கும் போது ஒரு யோகினி அப்படிங்கிறவங்க 00 டிகிரி 28 நிமிஷத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து ஒரு 00 டிகிரி 28 நிமிஷம் அப்படின்னு வரும்போது ஒரு யோகினியோடைய கால அளவு ஒரு ராசி கட்டத்துல இவ்வளவு வந்துடும். இப்ப அஷ்டமாதர்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா இல்லையா? அப்ப அந்த அஷ்டமாதர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தை எடுத்து அந்த அஷ்டமாதர்களை உள்ள கொண்டு வந்து 30 டிகிரியை 8ஆ பிரிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு மாதருக்கு, அதாவது ஒரு மாதாக்கு நம்ம 3 டிகிரி 40 அப்படிங்கிறது கொடுக்கலாம். அப்போ அந்த 3 டிகிரி 40ன்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு மாதாக்கு 3 டிகிரி 40. அடுத்து இப்போ எப்படி ஒரு பாதத்துக்கு நீங்க 3 டிகிரி 20ன்னு போட்டு கால்குலேட் பண்ணி 108ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அது மாதிரி நம்ம 3 டிகிரி 40 போட்டோம். இந்த 3 டிகிரி 40 3 டிகிரி 40 3 டிகிரி 40ன்னு 8 முறை கூட்டினோம்னா 30 டிகிரி நமக்கு வந்துடும். இது ஒரு ராசி கட்டத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு ராசி கட்டத்துக்கு 8 பேர் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சுட்டு அந்த 3 டிகிரி 40 வந்துச்சுங்களா, அந்த 3 டிகிரி 40 எடுத்து அதை மீண்டும் 8ஆ பிரிக்கிறேன். ஏன்னா ஒரு அஷ்டமாதருக்குள்ள யார் இருக்கிறாங்க? 8 யோகினிகள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த 3 டிகிரி 40 எடுத்து அதை நம்ம உள்ள என்னவா பிரிச்சோம்? 8ஆ பிரிச்சோம். அப்போதான் 00 டிகிரி 28 நமக்கு கிடைச்சிச்சு ஒரு யோகினிகளோட அளவு. அப்ப இப்ப நீங்க அதை அப்படியே ஒரு ஃபுல் ஸ்கோப்பா பாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க.
30 டிகிரியை வந்து 64 பிரிச்சிட்டோம். கரெக்டுங்களா? ஒரு ராசி கட்டத்தை 64 பிரிச்சிட்டோம். 0 டிகிரி 28 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ அடுத்த ராசி கட்டம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் 64 வருமா? அப்போ ராசி கட்டத்துக்குள்ள எத்தனை பிரிவு இருக்கு? 64. அடுத்த ராசி கட்டத்துல அப்படின்னு 12 ராசி கட்டத்தையும் நம்ம 64 டிவிஷன்ஸா பிரிச்சு பிரிச்சு கொண்டு வந்தோம். அப்போ 768 டிவிஷன் ஒரு ராசி மண்டலம் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? 64 × 12. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த யோகினிகளுடைய வடிவமைப்பா இருக்குது. இது எல்லாமே நிரந்தரமானது. நீங்க ஒரு ராசிக்கு படிச்சுக்கிட்டா போதும். இப்ப நம்ம 120 டிகிரிக்கு நம்ம வந்து அஸ்வினியில இருந்து ஆரம்பிச்சு ஆயில்யம் வரைக்கும் நட்சத்திரங்களை 9ஆ பிரிச்சோம், பாதமா பிரிச்சோம்னு போட்டு நீங்க அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மேஷ ராசியை மட்டும் படிச்சிட்டீங்கனாலே 12 ராசியோட பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 768 டிவிஷன் நம்ம கையில வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்துக்கு தான் யோகினி ஜோதிடம்னு பேர். நான் சொன்ன அந்த கட்டமைப்பு உங்களுக்கு புரிஞ்சுது, அந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 30 டிகிரி எடுத்து நம்ம 64 பிரிச்சு துல்லியத்தன்மை கொண்டு வரோம். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, ஒரு ரெட்டை குழந்தை ஜாதகம்னு இல்லை, நீங்க எத்தனை நிமிஷத்துக்குள்ள பிறந்தவங்களுடைய ஜாதகமா இருந்தாலும் ஒருத்தருக்கு இருக்கிற ஜாதக கட்டை இன்னொருத்தருங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த 64 பேர்த்துக்கு ஒரு பிஹேவியர் இருக்குதுன்னு சொல்லி தாந்திரிக புத்தகங்கள்ல போட்டிருக்கிறாங்க. அந்த 64 யோகினிகள் இல்ல அஷ்ட யோகினிகள்னு வச்சுக்கோங்க, அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. அந்த 8 பேர்த்துக்கு 8 வகையான பிஹேவியர் இருக்குது. அப்ப உங்களுக்கே புரியும் இல்லையா, தெரியுமே. உதாரணத்துக்கு அந்த 8 பேர்த்துல ஒருத்தங்க லக்ஷ்மி. அப்ப அவங்க லக்ஷ்மி என்ன கொடுப்பாங்க? காசு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பேசிக்கா சாமானியனா உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவங்க இருக்கிறாங்க, புவனேஸ்வரி இருக்கிறாங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுக்க போறாங்க. அவ்வளவுதானே, வேற இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு அஷ்டமாதர்களுடைய பிஹேவியரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கிரகம் வந்து இந்த அஷ்டமாதர்களுடைய எந்த பாகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த கிரகம் இவங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுதுங்கிறது ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ அதை எப்படி சொல்றது, அந்த ஜோதிட முறைகளுடைய தன்மை என்னங்கிறது தான் நம்ம இப்ப படிப்படியா பார்க்க போறோம். அப்போ இந்த கட்டமைப்பை கையில வச்சுக்கிட்டு 64 யோகினிகள் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை கையில வச்சுக்கிட்டு கிரகங்களை எல்லாம் அதுல போட்டு அதுல வச்சு பலன் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பலன் எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வரும் பாருங்க, இல்லையா? அது எப்பவுமே வரக்கூடியது தானே. நம்ம சொல்றோம் இந்த சூரியன்கிற கிரகம் உங்களுக்கு இந்த அஷ்டமாதர்கள்ல உங்களுக்கு வந்து இந்த மங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவில் இருக்குது. அப்ப மங்களாங்கிறது உங்களுக்கு மங்களத்தை கொடுப்பாங்க அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? இந்த மங்களம் எப்போ வரும், இல்லையா? கேள்வி வரும் இல்லையா? அப்போ வரும் பொழுது நம்ம கணிக்கும் போது வழக்கம் போல நம்ம என்ன செஞ்சிருவோம்? திருப்பி கொண்டு போய் அது விம்ஜோதிரி தசையில போட்டுருவோம். புரியுதுங்களா? இப்போ இந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டு இதுல பலன் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா யோகினி தசா முறைன்னு ஒண்ணு தேவைப்படுது. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த யோகினி தசையை வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? அவசியமே இல்லை. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா நல்ல தலவாழை இலையை போட்டு அதுல வந்து இந்த மாதிரியான பாஸ்தா பிஸா போட்டு சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு அது அவசியமே இல்லை, இல்லையா? அது மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா விம்ஜோதிரி தசை மாதிரியான ஒரு ப்ராசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு உப நட்சத்திரங்களை பார்த்துட்டு இல்ல நட்சத்திர பாதங்களை எல்லாம் படிச்சுட்டு அதை கொண்டு போய் நம்ம யோகினி தசையில கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது செட் ஆகவே ஆகாது. இப்போ நான் சொன்ன யோகினியோடைய கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு யோகினியோடைய இந்த ஆர்கிடெக்சரை தெரிஞ்சுக்கிட்டு, புரியுதுங்களா? இந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போய் அதை யோகினி தசையில போட்டோம்னா அது அங்க வேலை இல்லைன்னா அது வேலை செய்யறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல அவங்களுக்கு அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 64 யோகினிகள் இருக்கிறாங்க, அவங்க 30 டிகிரியில என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ யோகினி கோவிலுக்கு போனீங்கன்னா அவங்க யோகினியோடைய கோவில் கட்டப்பட்டிருக்கிறதே அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே ரவுண்டான ஆர்கிடெக்டர்ல ஒவ்வொரு யோகினியும் நீங்க வந்து ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்க போய் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நகரக்கூடிய ஒரு வட்டத்துல சந்நிதிகளா 64 சந்நிதிகள் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு சந்நிதியும் அடுத்த சந்நிதி நகரும் இல்லைங்களா? அப்பதான் நம்ம பெண்ட் ஆகும், இல்லைன்னா இப்படி வாசல் இப்படி ஸ்ட்ரைட்டா போயிரும் இல்லை. அப்ப அந்த பெண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 டிகிரி 40. அந்த 3 டிகிரி 40 இருந்துதான் அப்படியே சேஞ்ச் ஆகி 64 பேரும் வருவாங்க. யோகினிகளுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 டிகிரி 28 கிடைக்குது. அஷ்ட யோகினிகளுக்கு
320 கிடைக்குது. அந்த அஷ்டயோகினிகளை நம்ம வந்து அப்படியே 12 ராசிகளுக்குள்ளேயும் போடும்போது 3 டிகிரி 40 அப்படிங்கிற வேரியேஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப ராசி மண்டலம் எப்படி ரவுண்டா தானே இருக்கு இல்லையா? நம்மளே வந்து ராசி மண்டலத்தை ரவுண்டா தானே வரைஞ்செல்லாம் காமிக்கிறோம். அப்ப அது மாதிரி அந்த யோகினிகளோட கோவில்களும் எப்படி இருக்குதுங்க, ராசி மண்டலம் மாதிரி ரவுண்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகினி ஜோதிடத்துல எப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்குது? 8 அஷ்டயோகினிகள் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, அதாவது அஷ்ட மாதாக்கள்னு சொன்னோம். அந்த அஷ்ட மாதாக்களை தான் உங்களுக்காக நான் இங்க காமிச்சிருக்கிறேன். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய மாதாவுக்கு மங்களான்னு பேரு, அடுத்தது பிங்களா, தான்யா, பிரம்மரி, பத்ரிகா, உல்கா, சித்தா, சங்கடா அப்படிங்கிறது தான். இந்த 8 தன்மையா அவங்க பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மங்களாங்கிறவங்க சந்திரனை குறிக்கக்கூடியவங்க. இதுல யோகினிகள் பெண் தன்மை கொண்டவங்களா இருக்கிறதுனால முதல் கிரகமா வர்றது சந்திரன் தான் இங்க வருவார். அவர் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி சூரியனோ அந்த மாதிரி ஆண் கிரகத்தோடைய லிஸ்ட் எல்லாம் இங்க வராது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க 9 கிரகங்கள் கிடையாது, அஷ்ட மாதாக்கள் தான். அதனால 8 கிரகங்கள் தான் நம்மளுக்கு. ராகு கேதுக்களை சேர்த்து நாகம் அப்படின்னு சொல்லி ஒரே கிரகமா பயன்படுத்தும். அப்ப சந்திரன், சூரியன், குரு, செவ்வாய், புதன், சனி, அப்புறம் தான் சுக்கிரன், அதுக்கு அடுத்தது நாகம்னு சொல்லக்கூடிய ராகு கேதோட இணைவு. ஸோ இதுதான் அந்த 8 பேர்த்தோடைய வடிவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி கிரகங்கள் தான் உங்களுக்கு பரிச்சயமா இருந்ததுன்னா அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சந்திரன், சூரியன், குரு, செவ்வாய் இந்த ஆர்டர்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு புதுசா படிக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா மங்களா, பிங்களா, தானியான்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது உங்களுடைய விருப்பம் தான். அப்ப அது அந்த பேர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுல இருந்து சில அவங்களுடைய கேரக்டர்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். உதாரணத்துக்கு நாகம்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவோட இணைவா இருக்கக்கூடிய அந்த கிரகம், அது பேர் சங்கடா. இப்போ பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடாது என்னத்தை கொடுக்க போகுது நமக்கு அப்படி இல்லையா? அப்போ அந்த அதே மாதிரி உல்கா அப்படின்னா எப்பவுமே வந்து உள்ள துக்கத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி பிரம்மரி அப்படின்னா தானியான என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப இந்த அஷ்டயோகினிகளுக்கு 8 பேர்த்துக்கு இந்த பெயர்கள், அவங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன கிரகங்கள்ங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மேஷ ராசியில முதல் 3 டிகிரி 40 மங்களா வந்து ஆட்சி செய்யறாங்க. அதுக்கு அடுத்தது பிங்களா, அப்புறம் தான்யா, அதுக்கப்புறம் பிரம்மரி, அப்புறம் பத்ரிகா, இவங்கெல்லாம் லைனா வராங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம அதை வந்து பிரிச்சுக்கிட்டு போய் 3 டிகிரி 40 3 டிகிரி 40 8ஆ பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள போகும்போது அவங்களுடைய 64 யோகினிகள் நம்ம பார்க்க முடியும். அப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முதல்ல மங்களா அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த மங்களாங்கிறத தான் நம்ம திருப்பி பிரிச்சிருக்கிறோம். உதாரணமா மங்களாங்கிறவங்க 3 டிகிரி 40 வரைக்கும் அஷ்ட யோகினிகள் இல்லைங்களா, 8 பேர். அதுல முதல் பிரிவா இருக்கிறவங்க மங்களா. அந்த மங்களாவுடைய உள்பகுதியில திருப்பி மங்களா, பிங்களா, தான்யா, பிரம்மரி, உங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல சொல்ல போனா தசா புத்தி போடும்போது எப்படி போடுவீங்க, தசாநாதன், திருப்பி அந்த தசாநாதன் தான் புத்திநாதனா வருவாரு. அந்த 8 பேர் அதுல 9 பேர் போடுவீங்க, இதுல 8 பேர் இருக்கிறாங்க. மீண்டும் அடுத்தது வந்து பிங்களா வரும்போது பிங்களால இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சைக்கிளிக் ரொட்டேஷனா வந்துகிட்டு இருக்கும். பட் இங்க சைக்கிளிக் ரொட்டேஷனா வந்தாலும் இவங்க சமமாக பிரிக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 3 டிகிரி 40ன்னு சமமாக பிரிக்கப்பட்டு அதுல ஒவ்வொரு அந்த 64 யோகினிகளோட உள்பிரிவும் 0 டிகிரி 28ங்கிறது பிக்சடா பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த மங்களான்னு சொல்லக்கூடிய பிரிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 டிகிரியிலிருந்து ஆரம்பிச்சு 0 டிகிரி 0ல இருந்து துவங்குது. 0 டிகிரி 28 7 செகண்ட், 0 டிகிரி 28 மினிட்ஸ் 7 செகண்ட்ங்கிறது தான் அவங்களுடைய ஒரு பிரிவுடைய அளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி அவங்க பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த யோகினிகள் பிரிக்கப்பட்டு 64 பிரிவுகளாக ஒரு ராசி மண்டலத்துல இருக்கிறாங்க. ஸோ ஒரு ராசியை மட்டும் 64 பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்க 12 கட்டம் இருக்கிறதா மனதுக்குள்ள உருவகப்படுத்தி வச்சுக்கோங்க. 768 பிரிவுகள் அந்த ராசி மண்டலத்தில் இருக்குது. இப்போ இதோடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சிமிலர் தான், மாறவே மாறாது. முதல்ல எப்பவுமே மங்களால இருந்து ஆரம்பிக்கும், கடைசியில சங்கடால முடியும் அப்படிங்கிறது. அது நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானுங்க, மங்களமா ஆரம்பிக்கும், சங்கடத்துல முடியும். ஸோ அதனால இந்த அஷ்ட யோகினிகள் தான் நம்ம வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி அவங்களும் அப்படிதான் வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்ப இது மாதிரி நம்மளுடைய
8 யோகினிகளுடைய பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கிரகங்களை போட்டிருக்கிறேன். உண்மையை சொல்ல போனா அந்த கிரகங்கள் முழுமையாக அந்த யோகினிகளுடைய கேரக்டர்ஸை காமிக்காது. ஓரளவு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறாங்க, அசப்புல அப்படி இருக்கிறாங்க வேணா சொல்லிக்கலாம். ஆனா அவங்க அப்படி அவங்களுடைய தனித்துவமான பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்துக்கு, இந்த கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்துக்கு நம்ம யோகினி ஜோதிடம்னு சொல்றோம். அப்ப இதுக்கான முறைகள், இதோடைய தசா முறைகளை தான் பக்கத்துல நான் ஒரு கட்டத்துல கொடுத்துருக்கிறேன். அதை பத்தி நான் அப்புறம் உங்களுக்கு விளக்குறேன். ஸோ இப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பாரம்பரிய ஜோதிடமா இருக்கக்கூடிய, அதாவது வேதகால ஜோதிடம் எல்லாம் கணிக்கிற ஜாதகம் இருக்கு பாருங்க. இந்த பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் வேதகால ஜோதிடத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். பாரம்பரிய ஜோதிடம்னா பாத்தீங்கன்னா ஒரு 40 பக்கம் நோட்ல மஞ்சள் எல்லாம் தடவி, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் துதி, அதுக்கு அடுத்த பக்கத்துல சரஸ்வதி துதி, அதுக்கு அடுத்ததுல குரு துதி, அதுக்கப்புறம் நவகிரக துதி அதெல்லாம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இத்தனாவது வருடம், இத்தனாவது மாதம், இதெல்லாம் போட்டு உதயாதி நாளிகையில இத்தனாவது இதுல மாலை நேரத்துல இவர் பிறந்தாருன்னு சுபஜனனம் எல்லாம் போட்டு, அதுக்கு அடுத்த பக்கத்துல ஒரு கட்டம் போட்டு அதுலயும் மஞ்சள் எல்லாம் தடவி ராசி அப்படின்னு சொல்லி எழுதி அதுல கிரகங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்த பக்கத்துல அம்சம்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு 3வது பக்கத்துல ஊடு மகா திசை அப்படி சொல்லி போட்டு தசாபுத்தி எல்லாம் எழுதுறதுக்கான அடிப்படைகளை எழுதிட்டு அந்த பேஜை முடிச்சிருப்பாங்க. இந்த கிரகம் வந்து எந்த டிகிரியில் இருக்குது, எந்த பாதசாரத்துல இருக்குது, இது மாதிரி எந்த தகவலும் அதுல இருக்காது. இது பாரம்பரியமா எழுதக்கூடிய ஜோதிட ஜாதக நூல்னு எழுதி புரிஞ்சுக்குங்க. சரியான முறையில் எழுதக்கூடிய ஜாதகத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் என்ன கிரக பாதசாரத்துல இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ராசி நவாம்சம் எல்லாம் போட்டிருப்பாங்க. திரேக்கானம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா சில இதுல வந்து சோடச வர்க்கத்துல போட்டிருப்பாங்க. தசாபுத்திகள்லாம் கொஞ்சம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் போக அந்தந்த கிரகங்களுடைய கிரக பாதசார அட்டவணைன்னு ஒரு அட்டவணை இருக்கும். அப்ப லக்னத்துல தொடங்கி 9 கிரகங்களும் என்ன டிகிரியில் இருக்குது, அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குதுன்னு எழுதின ஒரு அட்டவணை இருக்கும். அது இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் ஜாதகத்துல எல்லாம் கூட போட்டு தர்றாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அது கையில இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க இந்த யோகினி ஜோதிடத்தை பாக்குறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி உபநட்சத்திர ஜோதிடம் இருக்கிற ஜாதகத்தை எல்லாம் வச்சு இதை போடணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு இன்னும் அதிகமான குழப்பத்தை வேணா கொடுக்கலாம். ஏன்னா அது வேற பிரிவு, இது வேற பிரிவு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு 10 டிகிரி அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து ரிஷபராசியில 10 டிகிரியில ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த 9 டிகிரி 50ல இருந்து 10 டிகிரி 18 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து சங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து 10 டிகிரிங்கிறது உங்களுக்கு பார்க்க முடியுதா? நான் சொல்றது 10 டிகிரி 18 வரைக்கும் இருக்குது. 9 டிகிரி 50 37 இருந்து ஆரம்பிச்சுங்க. 10 டிகிரி 18 45 வரைக்கும் இருக்கிறது அந்த சங்கடாங்கிற நாகம்ங்கிற பகுதி தான். அப்ப அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியில் அது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கிரகம் ஒரு புள்ளியில் இருக்குதுன்னா, இப்ப அதுல எதுல இருக்குது அப்படின்னா தானியாவில் சங்கடால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதோட ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, இதை சங்கடாவை பேஸ் பண்ணி கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்போ எந்தெந்த கிரகம் எந்தெந்த 64 யோகினிகளுடைய இதில் அட்டவணையில எந்தெந்த யோகினிகளோட அட்டவணையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அவ்வளவு. அப்போ 9 கிரகத்தையும் நோட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி லக்னம் எங்க இருக்குதுங்கிறதையும் நோட் பண்ணிக்கப்போம். இதை நோட் பண்ணிட்டு நம்ம பலன் பார்க்கறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதை எப்படி பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு நான் ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டும் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூரியன் சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு இதில் லக்னம் புள்ளிகள் வரைக்கும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற டிகிரி அதில் இருக்குது. நான் இது என்ன செய்யறேன்னா, அந்த டிகிரிக்கு நேராக போய் அதுக்கு என்ன யோகினின்னு பார்த்து அதை நான் 64 யோகினிகள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாதகம் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறது மகர லக்னத்துல போகுது. இப்போ இந்த மகர லக்னத்துல போகுது. இந்த மகர லக்னத்துக்கு இந்த கிரகங்கள்ல இந்த இடத்துல இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ராசி கட்டமே இருந்தாலும் கூட அந்த ராசி கட்டத்து பக்கத்திலேயே அந்தந்த கிரகங்களுக்கு பக்கத்துல அந்தந்த யோகினிகளை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறது தான் இதோடைய லாஜிக். இப்போ இந்த ஜாதகத்துல எப்படி அந்த யோகினிகளோட தொடர்புகளை பார்த்து பலன் சொல்ல போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகர் வந்து பழக்கம் போல நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்டை பார்ப்போம். திருமணம் உண்டா இல்லையாங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். இவருடைய ஜாதகத்துல 7 குடையவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். ஏன்னா இதுல வந்து நம்ம பாவகத்துக்குள்ள போகவே தேவையில்லை. நம்மளுக்கு இப்ப கையில இருக்கிறது லக்னம், 9 கிரகங்கள், அவ்வளவுதான். அதோட டிகிரி இவ்வளவுதான் நம்ம கையில இருக்கு.
அப்ப 7வது வீட்டுக்குடையவர் யாரு அப்படின்னு கேட்டா சந்திரன். இப்ப இந்த சந்திரன் வந்து இந்த ஜாதகத்துல 16 டிகிரி 33 இருக்கு. விருச்சிக ராசியில 16 டிகிரி 33ங்களா, கரெக்டுங்களா? அப்ப இந்த 16 டிகிரி 33ங்கிறது நம்ம இந்த அட்டவணையில அந்த சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளி 16 டிகிரி 33ங்கிறது எந்த பகுதியில வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இந்த 16 டிகிரி 24 22ங்கிறதுக்குள்ளதானங்க அது வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்ப 16 டிகிரி 30ங்கும் போது இதுல இருந்து 52க்குள்ளதானங்க இருக்க முடியும், கரெக்டுங்களா? அப்போ அதுல வந்து இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா சங்கடா நாகம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த சங்கடா நாகம் அப்படிங்கிறது ராகு கேதுவுடைய தன்மைகளுள்ள இருக்குது. அப்ப லக்னத்தோடைய 7வது வீட்டுக்கு உண்டான சந்திரன் அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய யோகினிகளுடைய தன்மை என்னவா இருக்குதுன்னு சங்கடான்னு இருக்குது. அப்ப இவருடைய திருமணம் அப்படிங்கிறது இவருக்கு நடைபெறாது அப்படிங்கறது நீங்க சொல்லிக்கலாம். இப்ப இதுல குறிகாட்டிகளோ இல்ல இந்த மாதிரியான அது எங்க பாக்குது இது இங்க பாக்குதுங்கிறதோ தேவைப்படாது. ஸோ ஏன்னா இந்த 64 வகையை இதுல பிரிச்சு வச்சிருக்கிறதுனால அடுத்த நிமிஷம் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா இதுல தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சந்திரன் வந்து இந்த 16 டிகிரியில சந்திரன் இருந்தார் இல்லைங்களா, 24 22ல இருந்து 16 52 வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த ஜாதகத்தை இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப கடிக ஜாதகமா தான் அதை போட்டிருக்கிறேன். இப்ப நான் திரும்பி இப்ப போட்டேன்னா அவர் 16 52க்கு அப்புறம் என்ன இருப்பாரு சந்திரன், இப்ப நகர்ந்திருப்பாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு ரெட்ட குழந்தை ஜாதகத்திலையும் கூட அவங்களுடைய அந்த 64 கலைகள் என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான மொழியில சொல்லணும்னா நேரடியாக அந்த முக்கிய வீட்டுடைய தன்மைக்குள்ள போறது. அந்த தன்மைக்குள்ள போனா அது மங்களாவா இருந்தா கிடைக்கும். 3 பேர்த்த தவிர மிச்சவங்க எல்லாரும் கொடுத்துருவாங்க. யாரு அப்படின்னா உல்கான்னு சொல்லக்கூடிய சனி. இந்த உல்கான்னு சொல்லக்கூடிய சனி வந்து அவர் கொடுக்கறதுக்கு தயங்குவார். சங்கடான்னு சொல்லக்கூடிய நாகம் இதா இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த பிரம்மரின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 50% கொடுப்பாரு, 50% கொடுக்க மாட்டார். அதாவது தடயங்களை உண்டாக்கி அதுக்கப்புறம் கொடுப்பாரு எப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான தன்மைகள்ல இவங்களுடைய பிஹேவியர் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த குழந்தை பிறப்புக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுல இதை பார்க்கக்கூடியதும் ரொம்ப எளிமையா நம்ம பார்த்துட முடியும். என்ன பார்த்துடலாம், 5வது வீட்டோட அதிபதி எடுத்துக்குங்க. அந்த 5வது வீட்டோட அதிபதி அந்த 64 கலைகள்ல எந்த பிரிவுல இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதுல பிரிவுல பாத்தீங்கன்னா இந்த 8 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இந்த 8 பேர்ல சந்திரன், சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் சனி, இந்த 4 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, இந்த 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சூரியன், குரு, செவ்வாய், நாகன் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் கிடையாது. இந்த 4 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள். அப்போ 5வது வீட்டுடைய அதிபதி எந்த மாதிரியான 64 பிரிவுல எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்க போறீங்க. அவங்க இந்த 4 பிரிவுல இருந்தா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண். இதுல இருந்தா இவ்வளவுதான். இதுல இருந்தா நீங்க வந்து இந்த ராசியில் இருக்காங்க அந்த ராசியில் இருக்காங்கன்னு போய் ஆய்வெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி எந்த ஒரு பாவகத்தை 10வது வீட்டுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு 10வது வீட்டின் அதிபதி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தையே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த 10வது வீட்டின் அதிபதி யாருங்க, சுக்கிரன். நீங்க 10வது வீட்டின் உப நட்சத்திரத்துக்கெல்லாம் போக வேண்டாம், பாவகத்துக்கெல்லாம் போக வேண்டாம், உண்மையே இல்லை. 10வது வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாம். இந்த 10வது வீட்டோட அதிபதி யாருங்க, சுக்கிரன். இந்த சுக்கிரன் இவருடைய ஜாதகத்துல 12 டிகிரியில கடகத்துல இருக்கு. 12 டிகிரி 48 44, கரெக்டுங்களா? அப்ப 12 டிகிரி 48 44ங்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 டிகிரி 48 அப்படிங்கும் போது 12 டிகிரி 39க்கு அப்புறம் தானே வருது, கரெக்டுங்களா? அப்ப சித்தான்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட அம்சத்துல இருக்கக்கூடிய சித்தாங்கிற பகுதியில அது இருக்கு, கரெக்டுங்களா? அப்ப அவருக்கு வந்து தொழில் அமைப்பு நல்லா இருக்குது. தொழில் வந்து அவருக்கு ரொம்ப சிறப்பான, ரொம்ப இந்த சுக்கிரனுக்கு உண்டான காரகங்களை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், அவருக்கு இப்படிப்பட்ட பலன்கள் அதுல கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் வரும், எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்க, என்ன தொழில் செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாமே நம்ம தாராளமா இதை வச்சு சொல்லிட முடியும். ஸோ அப்போ அந்த சனியா இருந்தாலும் நாகனா இருந்தா மட்டும் அது வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பிரிவுகளுமே 0 டிகிரி 28 நிமிஷம் தான். அதனால ரொம்ப விரைவா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம வந்து அந்த இப்ப 7வது வீட்டின் அதிபதியை பார்த்தோம், சந்திரன்.
அந்த சந்திரன் வந்து 16 டிகிரி சொச்சத்துல இருந்தாரு. அந்த சந்திரன் வந்து 16 டிகிரி 33 இருந்தாரு இல்லைங்களா? அப்ப அந்த 16 டிகிரி 33 இருக்கும்போது இந்த 16 டிகிரி 33 இங்க வந்துருங்க. இப்ப அடுத்த கட்டத்தை பத்தி நம்ம யோசிப்போம். இந்த 16 டிகிரி 33 அப்படிங்கிறது நாகம் இருக்கக்கூடிய இடம் தானுங்க. நாகம் தானுங்க அவருடைய 64 கலைகள்ல வந்துச்சு. அப்ப சந்திரன் வந்து நாகத்தை அவர் குறிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அப்ப திருமண வாழ்க்கை அவருக்கு கிடையாதுங்கிற தன்மைக்குள்ள வந்துட்டோம். இன்கேஸ் அதுக்கு பதிலா அது வேற ஒரு கிரகமா இருந்து திருமணத்தை கொடுக்குற கிரகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மங்களாவா இருக்குது, தானியாவா இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா அவருக்கு அது சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த இது வந்து பாத்தீங்கன்னா சரியான தன்மையில உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா, இந்த சங்கடான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து நேரடியான திருமண வாழ்க்கையில ஈடுபட முடியாது. அது வந்து சமூகத்துக்கு ஒரு சங்கடத்தை வர வைக்கக்கூடியதாக, நாகம் எப்படி வாழுமோ, சமூகத்துல இருந்து புறமா மறைஞ்சு வாழுமோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தான் அவங்க கொண்டு வருவாங்கங்கிற பலனை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னா அது சந்திரனோட வெளிப்பாடு தானுங்க. அப்ப இந்த சந்திரன் வந்து வரவேற்கக்கூடியதாக இருக்குது, திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும், எல்லா விதமான வளர்ச்சியும் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம வந்து குழந்தை பிறப்புக்கு இந்த ஜாதகத்துல பாக்குறோம்னு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்ப 5வது வீட்டுடைய அதிபதி சுக்கிரன் இல்லைங்களா? அந்த சுக்கிரன் ஏற்கனவே நம்ம பார்த்தா 12 டிகிரி 48 இருக்கிறார். அப்ப அந்த 12 டிகிரி 48 அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வரும்போது இந்த இடத்துல அவரும் திருப்பி சித்தா வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கிறார், சுக்கிரன்லயே தான் அவரு இருக்கிறாரு அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்க முடியும். 12 டிகிரி 48ங்கிறது 12:39 தானே வருது, கரெக்டுங்களா? அப்ப இதுல வரும்பொழுது நம்ம வந்து அந்த சுக்கிரனுடைய தன்மைக்குள்ளேயே இருக்குது. அப்போ அது விசேஷமாக செயல்படும், சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதை வந்து எந்த காலத்துல அவருக்கு அந்த குழந்தை பிறப்பு நடக்கும்? அப்ப சுக்கிரன்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப அந்த உல்கான்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சனியுடைய தன்மை இருக்குது, சித்தாங்கிறது சுக்கிரனுடைய தன்மை. அப்ப சித்தாங்கிற சுக்கிரனுடைய தன்மையா இருக்கிறதுனால அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தையா இருக்குங்க? பெண் குழந்தை. நம்ம இதுக்கான கன்ஃபியூஷனே இல்லாம சொல்லிட முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன், சுக்கிரன், புதன், சனி இவங்கெல்லாம் பெண் தன்மையை காட்டக்கூடியவங்க. அப்ப அவருக்கு அந்த குழந்தை எப்ப பிறக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப இந்த எப்ப பிறக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய 12 டிகிரி இல்லைங்களா? சோ இந்த 12 டிகிரி 39 22 இருந்து 13 7 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மரியில் சித்தா அப்படிங்கிற பிரிவு. சோ பிரம்மரியில சித்தாங்கிற பிரிவு. அப்ப பிரம்மரிங்கிறது உங்களுக்கு செவ்வாய்னு தெரியும், சித்தாங்கிறது சுக்கிரன்னு தெரியும். இப்போ செவ்வாய் சுக்கிரன்கிற காம்பினேஷன் வந்தாதான் இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு நிகழ முடியும். அப்போ இதுக்கான தசா புத்திகளை கணிச்சிங்கன்னா, யோகினி தசையை கணிச்சிங்கன்னா, எப்போ அந்த பிரம்மரியில சித்தா வருதோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லலாம், குழந்தை பிறக்கும்னு சொல்லுவோம். இதுதான் அதோடைய கட்டமைப்பை உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஜோதிடமாக முழுமையாக நீங்க டீட்டெயில எடுத்து பல ஜாதக ஆய்வோட இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இதோட நான் சொல்ல வர கான்செப்ட் எவ்வளவு எளிமையானதுன்னு புரியும். நீங்க பார்க்க வேண்டியது ஜஸ்ட் அந்த பாவகத்தோட அதிபதி எந்த யோகினி கலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது எந்த யோகினி கலையில் இருக்குதோ அந்த காரியத்தை நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். இது நீங்க ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரா நீங்க கன்வெர்ட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க போட்டு ஒரு ஜாதகத்தை போட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் மாற மாற இந்த யோகினி கலைகள் எவ்வளவு வேகமா நகருதுன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ ராகு, சனி, குரு இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் பிளானட்டுக்கு மட்டும் அது அவ்வளவு சீக்கிரம் நகர போறது இல்லை. பட் சந்திரன், லக்னம்ங்கிறதெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்குங்க, வேற வேகமா நகரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யோகினி தசையை கால்குலேட் பண்றதும் ரொம்ப எளிமையான வழி. ஏன்னா யோகினி தசையை பொறுத்த வரைக்கும் அந்த 8 யோகினி இருக்காங்க இல்லைங்களா? முதல் யோகினியோடைய தசா கால வருடம் 1ங்க, 1 வருஷம். 2வது தசைக்கு 2வது வருஷம், 3வது வருஷத்துக்கு 3வது வருஷம், 4வது யோகினிக்கு 4வது வருஷம். அதனால நீங்க பெருசா வந்து கேதுவுக்கு 7 சுக்கிரனுக்கு 20 ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அளவுக்கான உங்களுக்கு இது விம்சோத்திரி தசை குழப்பமெல்லாம் வராது. முதல் யோகினிக்கு 1 வருஷம், 2வது யோகினிக்கு 2வது வருஷம், 3வது யோகினிக்கு 3வது வருஷம், கடைசி யோகினிக்கு 8வது வருஷம். ஸோ மொத்தமா கூட்டினீங்கன்னா 36 வருஷம் தான் இதோட தசா கால அளவு. புரியுதுங்களா? இது மொத்தமே 36 வருடங்கள். இந்த 36 வருடத்தை எடுத்துக்கிட்டு 37வது வருடத்தில் திருப்பி 1ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கும் இதே சைக்கிள் வரும். அதனால நான் 36 வருஷங்கள் தான் இந்த யோகினி தசையுடைய கால அளவு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு 100 வயசு வாழ்றாருன்னா அவருக்கு 3 தடவை யோகினி தசை நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அப்போ வந்து இதுல நம்ம பிறக்கும் போது லக்னம் எங்க இருக்கோ அதை வச்சுதான் லக்னத்துல இருந்து தான் நம்ம வந்து தசையை கண்டுபிடிக்கணும். யோகினி தசையை சந்திரனை வச்சோ செவ்வாயை வச்சோலாம் கண்டுபிடிக்க கூடாது. இப்போ அவர் பிறக்கும் போது ஒரு உதாரணத்துக்காக அவர் வந்து இப்போ ஒரு மேஷ ராசியில பிறக்கிறாருன்னு வச்சுக்கலாம். லக்னம் மேஷத்துல இருக்கும்போது பிறக்கிறாரு. அவருக்கு வந்து 6°33 இருக்கும்போது அவருக்கு லக்னம் வந்து 6°33 போயிட்டு இருக்குது. 6°33 போயிட்டு இருக்கிற நேரத்துல அவர் பிறந்திருக்கிறார். லக்ன டிகிரி 6°33 வச்சுக்கோங்க. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த பிங்களாவுடைய எண்டு பார்ட்ல பிறந்திருக்கிறார். இந்த பிங்களாவோட எண்டு பார்ட்னா பிங்களாவுக்கு மொத்தம் 2 வருஷம் தான் தசா கால அளவு. புரியுதுங்களா? அப்ப இந்த பிங்களால தசா கால அளவு 2 வருஷங்கிறதுனால இந்த 2 வருஷத்தை நீங்க வந்து ஈஸியா லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 வருஷத்தை 8ஆ பிரிச்சுக்குங்க. புரிஞ்சுங்களா? 24 8ஆ பிரிச்சா எவ்வளவு வருஷங்க? 4 மாசம் இல்லைங்களா? அப்ப 4 மாசம் தான் ஒரு கலைக்கு வரும். 0°28க்கு 4 மாசம் தான். அப்ப இது வந்து கடைசிக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல பிறந்திருக்கிறாங்களா? அப்ப இன்னும் அந்த பிங்களாங்கிற தசா வருடம் 8 மாசம் இருக்குது இருப்பு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? 6:33 இருந்து அவர் இருக்குது லக்னம், அதுக்கு ஒரு 4 மாசம். அதுக்கு அடுத்தது மங்களான்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 4 மாசம். மொத்தம் 8 மாசம் இருக்குது. இந்த 8 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து தானியா வந்து 3 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரம்மரி 4 வருஷம் இருக்கு. இப்படியே அந்த ஷெட்யூல் போய்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். திருப்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 36வது வருஷம் முடியும் போது திருப்பி அதுல வந்து ரிவர்ஸ்ல வந்து மங்களா முடிஞ்சு திருப்பி பிங்களாவோட மிச்சதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தசா இருப்புன்னு சொல்லிட்டு மிச்சத்தை விட்டுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விட முடியாது. 36 வருஷமும் ஒரு சைக்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து சுக்கிர தசையில அவர் 4 மாசம் இருக்கிற மாதிரி பிறக்கிறாரு அப்படின்னா அவர் 120 வருஷம் வாழ்ந்தாரு அப்படின்னாலும் கூட அந்த சுக்கிர தசையோட பின்னாடி போனது வந்து என்ன ஆகாதுங்க, திரும்பி வராது. பட் இதுல 36 வருஷமும் சுழற்சியில ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு எந்த இடத்துல வரப்போகுது, இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த சூட்சமமான விஷயங்கள். ஆழ்ந்த சூட்சமமான விஷயங்கள் என்னன்னா, 36 வயசுக்குள்ள இவருக்கு என்ன நடக்கும், 36 வயசுல இருந்து 72 வயசுக்குள்ள இவருக்கு என்ன நடக்கும், 72 வயசுல இருந்து 108 வயசுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குங்கிறத அந்த யோகினி தசை மூலமா சொல்லிடும். அப்ப யோகினி தசையை நீங்க பயன்படுத்தணும்னா 8 பேர் இருக்கிறாங்க. முதல்ல 1 2 3 4 8 வருடங்கள் வரைக்கும் இருக்கிற 36 வருட யோகினி தசையை நீங்க பயன்படுத்தணும்னா அதுக்கான ஆய்வு நீங்க எதுல மேற்கொண்டு இருக்கணும், இந்த யோகினியோடைய பிரிவுகள்ல தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த யோகினி ஜோதிடம்ங்கிறது ரொம்ப உயர்வான ஜோதிடம். மனிதர்களுக்கு பிற ஜோதிடத்தை பராசரர் சொல்றாரு, மனிதர்களுக்கு எல்லா ஜோதிட முறையையும் பிரம்மா கொடுக்குறாரு. பிரம்மாவில இருந்து மனு வாங்கினாரு, மனு கிட்ட இருந்து நாங்க வாங்கினோம், அப்புறம் எங்க அப்பா எல்லாம் படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் விளக்குறாரு அந்த பாரம்பரியத்தை. ஆனா இந்த யோகினி ஜோதிடத்தை சர்வேஸ்வரன் நேரடியாக யோகினிகளுக்கே விளக்குனாரு. அதை நான் கேட்டு என்னுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க கேட்டு எங்களுக்கு புரிஞ்சது தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் விளக்குறாரு. அப்ப அந்த யோகினி ஜோதிட முறைங்கிறது நம்மளுடைய மனித செயல் நிலைக்கு மேம்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இந்த யோகினி ஜோதிட முறை அறிமுகப்படுத்தணும்னு விருப்பப்பட்ட ஒரு விஷயம். இதோட கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க, யோகினி தசைங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு 5-6 ஜாதகத்துக்கு போட்டு எப்படிப்பட்ட வேலைகள் நடக்குதுங்கிறத இதுல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அதோடைய தன்மைகள் என்னன்னு புரியும். ஸோ இது வந்து ஒரு வகையான ரொம்ப துல்லியமான ஜோதிட முறையோட ஒரு வடிவமைப்பு. இதோட லாஜிக்கை உங்களுக்கு வந்து உங்களுடைய புரியிற மொழியில மட்டும்தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எடுத்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இதுல நிறைய அதிசயங்களை உண்டாக்க முடியும், நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த ஜோதிட முறையோடைய ஒரு கன்க்ளூஷனா சில விஷயங்களை நான் சொல்லணும்னு விரும்புறேன். அதுல முதல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிட முறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தான் இந்த பிரணவ உற்சவத்தன்னைக்கு முதல்ல பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் முழுமையா கேட்குறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்நாள் வரைக்கும் நீங்க இதுக்காக ஒரு நூல்கள் கூட கிடையாது, யோகினி ஜோதிடத்துக்கு ஒரு நூல்கள் கூட கிடையாது. எத்தனையோ நூல்கள்ல யோகினி ஜோதிடம்ங்கிறத சொல்லி அவங்க என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா யோகினி தசா முறையை மட்டும்தான் எழுதி வச்சிருப்பாங்க.
அந்த தசாமுறை மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப குரு தசையில் செவ்வாய் புக்தி நடந்தால் நல் பலன் வரும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, நீங்க குரு தசை எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, செவ்வாய் தசை புக்தி எங்கிருந்து வருதுன்னு தெரியலன்னா அந்த பலன் நீங்க எடுத்துட்டு போய் எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த யோகினி தசை அப்ளிகேஷன் லெவல்ல இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை இப்ப நம்ம அப்ளிகேஷன் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறோங்கிறது தான் இதுல வரக்கூடிய பிளஸ் பாயிண்டான ஒரு விஷயம். ரெண்டாவது இதோட துல்லியத்தன்மை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது காம்பினேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அந்த 8 பேர்த்து அப்படியே பிரிச்சு ஒரே லிஸ்ட்ல வைக்கல. இப்ப மங்களானா மங்களா உள்பிரிவு வரும்போது பிங்களா உள்பிரிவு வர்றதுனால அவங்க குவாலிட்டி அங்க என்ன ஆகிட்டே வருதுங்க, சேஞ்ச் ஆகிட்டே வருது. அப்ப ரிசல்ட்டும் என்ன ஆகிட்டே வரும், மாறிக்கிட்டே வரும். ஒரே அலைன்மெண்ட்டுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தோட டிகிரி ஒன்னா இருந்தாலும் அவங்க வரக்கூடிய அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப துல்லியத்தன்மை இங்க அதிகமாகும். இதுல பிரசன்னத்தையும் நீங்க பயன்படுத்த முடியும். அவங்க கிட்ட நீங்க ஜஸ்ட் ஒரு 8ல ஒரு நம்பர் கேட்டு பலன் பார்த்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு 8 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. அவங்க சொல்ற நம்பர் 8ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சங்கடா நடக்காது, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது. புரியுதுங்களா? சோ அவன் நம்பர் 1ன்னு சொல்லிட்டான்னா அது மங்களா சிறப்பா நடக்க போகுது, கிளம்புன்னு சொல்லலாம். இதுக்கு மேல அதுல ஒன்றும் பெருசா நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்க ஆழமா உள்ள போய் ஆய்வு செய்யும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை, ஆருட முறைகளுடைய வண்டர்ஸை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல நீங்க பார்க்க இதோடைய ஆழம் உங்களுக்கு புரியும். அதனால இது முதல்ல நீங்க கேட்கறதுனால இது சில நேரத்துல உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம். அதை பயன்படுத்தி இது உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் விரிவடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.